வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான வீக்லி ரீடிங் தான் பார்க்குறோம். எப்படி இருக்கீங்க? பைல் நம்பர் 1 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தால் அவங்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஒரு ஆண் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டோட பெண்கள், அது உங்களோட குழந்தையா இருக்கலாம், உங்களோட அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், யாரை வேணா இருக்கட்டும். ஓகேவா? அவங்கள சந்தோஷமா அவங்களுக்கு உண்டான மதிப்பு கொடுத்தீங்கன்னா உங்க மனைவியா கூட இருக்கலாம். சரியா? ஸோ அவங்களுக்கான ஒரு மரியாதை, அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சுபிக்ஷமா அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அவங்கள காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தைகளையும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அவங்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மாவோட எனர்ஜி ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகேவா? நல்லா இருக்கு. இப்போ இதை நீங்கள் பெண்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் பராமரிச்சுக்கோங்க. உங்களுக்கான செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க. யார் மேலேயும் பகைமை பாராட்டாதீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கான ஆற்றல் நிறைய இருக்கு. என்னென்ன விட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் படிக்கலாம். ஓகேவா? விட்டு போன விஷயங்களை படிக்கலாம். ஏதாவது இது வரைக்கும் நான் இது செய்யணும் பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். படிக்கிற குழந்தைங்க, ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், போட்டி தேர்வில் கலந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுத்து படிங்க. எஸ், காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கலாம், நைட்டு கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ நேரம் தான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வந்து வேலை பார்த்தீங்கன்னா அதற்கான பலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வேலை பார்க்கும் நபர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் என்னோட வேலை, இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் இழுத்து போட்டு வேலை செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கான ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ எங்கேயுமே இதுதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கூடையும் கலந்து கொஞ்சம் சுமூகமாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இந்த வாரம் அந்த மாதிரி இருந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். சுப காரியங்கள், சுப விசேஷங்கள் கலந்துட்டீங்க. பைல் நம்பர் 1, இது உங்களோட உறவினர்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ கெட் டுகெதர் மாதிரி பார்ட்டிஸாக இருக்கலாம், பர்த்டே பார்ட்டிஸ், எதுவாக வேணா இருக்கட்டும். ஓகேவா? இதில் படிக்கும்போது ரெசனேட் ஆகிற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் திருமணம் சார்ந்து வளைகாப்பு இல்லை வேறு எதுனா புது மனை புகுவிழா, அந்த மாதிரி கிரக பிரவேசம் அந்த மாதிரி ஏதாவது கலந்துக்கிறீங்கன்னா அங்கே போய் உட்காந்து சில நேரங்களில் உங்கள் மனசுக்கு நம்ம இன்னும் வீடு வாங்கல, நமக்கு இன்னும் நல்ல விசேஷங்கள் நடக்கல அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு இதெல்லாம் அமையும். சரியா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட திருமணத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னா அந்த மண்டபத்தில் எனக்கு இதே மாதிரி திருமணம் நடக்கும், இதே மாதிரி சுற்றுப்பும் நட்பும் வந்து என்னை வாழ்த்துவாங்க, கோலாகலமாக நடக்கும், விரைவில் நடக்கும். அதே மாதிரி தான் எந்த ஒரு விசேஷத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு சப்போஸ் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை ப்ரே பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். சரியா? நல்லா இருக்கு. இந்த வாரம் கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க, அவ்வளோதான். ஓகேவா? அரசு சார்ந்த பணிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிய வாய்ப்புகள் இருக்கு. வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாகனம் சார்ந்து எதுவாக இருந்தாலும் சரியா முடியும். சரியா? ஆனால் உங்கள் சைடு இருந்து பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஞாபக மறதி வர சான்சஸ் இருக்கு. பூஜை, கோயில், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஸோ இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள் கூட நிறைய இருக்கு இந்த வாரம். பைல் நம்பர் 1 நல்லா இருக்கு. இந்த வீக் ஒன்னே ஒன்று தான், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வார்த்தையிலே கவனம் இருக்கட்டும். நோ டென்ஷன், நோ பிபின்ற மாதிரி டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடாதுங்க. சரியா? சில பேர் வந்து உண்மையாலுமே ஒரு காமெடிக்காக சொல்லியிருக்கலாம், சும்மா விளையாட்டுக்காக சொல்லியிருக்கலாம், பட் நீங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டுடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. இல்லை சில பேர் வந்து உங்களை வேணும்னே ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரிகர் ஆகிடாதீங்க, கோவப்பட்டுடாதீங்க. நீங்கள் கோவப்பட்டு அவங்க ஜெயிச்ச மாதிரி தானே. ஸோ எவ்வளோ சுமூகமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுமூகமாக இருங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் அந்த க்ஷணம் அந்த கோவத்தை தவிர்த்தீங்கன்னா அன்றைய நாளே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் கோவப்பட்டுட்டோன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக தலைவலியாக உங்களுக்கு தான் போகும். எதுக்கு நமக்கு? ஸோ அந்த கோவத்தை கொஞ்சம் தூரமாக வச்சுருங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு. வாகன யோகம் இருக்கு. வாகனங்கள் பழுது பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம். ஸோ மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறகுங்க. இந்த வீக் திட்டமிட்ட வேலையெல்லாம் டக் டக் டக்குன்னு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் சார்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட அறிவுரை கேட்டுக்கோங்க. சரியா? அவங்களுக்கு என்ன தெரியும், வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேண்டாம். ஏன்னா அவங்களோட எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கு. சப்போஸ் உங்கள் அம்மா மறைஞ்சிருந்தா அவங்கள ப்ரே பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லா இருக்கு. பெண் தெய்வ வழிபாடு நல்லா இருக்கு. முருகர் வழிபாடு கூட சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை கொஞ்சம்
எஸ், கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப 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 சிறப்பான வாரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் கூட இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா தூங்குங்க, பேசும்போது நிதானமாக பேசுங்க. மற்றபடி இந்த வீக் ரொம்ப சந்தோஷமாக போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? வாழ்த்துக்கள். பாய். வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வீக்லி ரீடிங் தான் பார்க்குறோம். ஃபைல் நம்பர் 2க்கான ரீடிங் தான் பார்க்குறோம். ஓகேவா? ஃபைல் நம்பர் 2 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், சூப்பர். வேலை சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, ஏதாவது சிக்கல் இருந்தால் அது இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே விட்டுடுங்க. ஷார்ட்கட் எப்போதுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த கார்ட்ஸில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ குறுக்கு வழி எதுக்குமே வேண்டாம். உறவு சார்ந்தும் வேண்டாம், வேலை சார்ந்தும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேவா? இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, மனை வாங்குறது, எதுவாக இருந்தாலும் ஏதாவது சிக்கல் இருக்கா, நம்ம சரியாக தான் இருக்கோமா, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கரெக்டானவங்களா, உங்களை யாராவது தப்பு செய்ய தூண்டலாம். சரியா? ஸோ அந்த தப்பை நீங்கள் தவிர்க்க பாருங்க அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? அன்பு, பாசம், இது பின்னாடிலாம் கண்மூடித்தனமாக போகிறோமா அப்படின்னு கவனிங்க. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது, அந்த தப்பு என்னன்னு நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு ரெசனேட்டும் ஆகுது. ஓகேவா? நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நம்ம ஏதாவது கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி யோசிங்க, கண்டிப்பாக புரியும். ஓகேவா? பாசத்தின் பின்னாடி போகிறோமா இல்லைன்னா வேஷத்தின் பின்னாடி போகிறோமான்னு யோசிங்க, கண்டிப்பாக புரியும். அவசரமான முடிவுகள் எதுவுமே இப்போ இந்த வாரம் எடுக்க வேண்டாம். அவசரமாக எதுவுமே யோசிக்காமல் எடுக்காதீங்க. அறிவு சார்ந்து, எஸ், அறிவு சார்ந்து எடுக்கும் முடிவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸில் வந்திருக்கு. உங்களோட பலம் எது தெரியுமா? நீங்கள் தான். பல்வச்சு, உங்களோட பலம் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயம் ஏமாத்துறது அப்படிங்கிறது நமக்கும் செட் ஆகாது. நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளை யாரும் ஏமாத்துற அளவுக்கும் நம்ம அனுமதி கொடுக்கக்கூடாது. சரியா? ஸோ அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன். இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. வீடு மனை பார்க்குறதா இருந்தாலும் பேப்பர்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் ரொம்ப நல்லவங்களான்னு பார்த்துக்கோங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பற்றி பகிராதீங்க. ஓகேவா? ஏன்னா மனக்குமரர்களை நான் சில நேரங்களில் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கிடைச்சாங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. ஓகேவா? எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ரகசியங்கள் இருக்கும். பட் உங்களுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? அது நீங்கள் ஆறுதலுக்காக சொல்கிறீங்களா இல்லை மனவேதனைக்காக சொல்கிறீங்களான்றது முக்கியம் கிடையாது. பட் அந்த நபர் ரொம்ப உண்மையான நபராக இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். சரியா? உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகுங்க அப்படின்ற மாதிரி வருது கார்ட்ஸு. ஓகேவா? வேலை சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? கைடன்ஸ் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கான அறிவுரை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அந்த வேலை சார்ந்து இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, இதுக்கான வழி இதுதான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கை காட்டுதல் இருக்கும். இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பெரியவர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு புது மனிதர்கள் சந்திக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீக் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ நல்லவங்களையும் பார்ப்பீங்க, நல்லவங்க இல்லாதவங்களையும் பார்ப்பீங்க. இதில் நீங்கள் தான் கரெக்டாக தாமரையிலே தண்ணீர் மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இருந்து பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? உங்கள் மேலே மட்டும் உங்களுக்கான நம்பிக்கையை வைங்க. வேற யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. ஓகே? பளிச்சு. ஓகேவா? உங்களின் மேல் அதிகாரி யாராவது மாறுறதா இருக்கலாம். ஸோ ஒரு மாற்றம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு, உங்களை சார்ந்து உங்களை சுற்றியும் இருக்கு. சரியா? இப்போ மேல் அதிகாரி மாறுறாங்க அப்படின்னும் போது நம்ம பக்கத்தில் உங்களோட யார்கிட்டயாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேண்டாம். ஓகே? காசிப்ஸ் வேண்டாம். யாரை பற்றியுமே ரகசியங்கள் பேசாதீங்க. நீங்களும் அவங்க கிட்ட போய் எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துல தான் இந்த வாரம் மாற்றத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், பேசாமல் மௌன விரதம் இருந்துருங்க இந்த வாரம் ஃபுல்லாக. பழவச்சு மௌன விரதம் இருக்க முடிஞ்ச அளவு இருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. முருகரோட வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகேவா? அம்மன் வழிபாடு, முருகர் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு. முடிஞ்சா பண்ணுங்க. பணம் சார்ந்த விஷயத்துல எதுவும் கிடையாது. பணம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? பணம் இருக்கு, அதனால பணம் சார்ந்து இல்லை. நீங்க பேசுறது தான் எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லிடுற மாதிரி இருக்கு கார்ட்ஸ். அது ஒண்டி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ லாபம் இருக்கு, பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு,
எல்லாத்துக்கூடையும் கலந்து பேசலாம், தப்பே கிடையாது. பட் நம்மளை பற்றி அதிகமாக எல்லாத்தையும் ரகசியத்தை எல்லாம் சொல்லி விட்டுறக்கூடாது, ஓகேவா? அப்படின்ற மாதிரி இருக்கு. ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க, அப்படியும் இருக்கு, ஓகேவா? வேலை தேடுன்னா தேடிக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ கிடைக்காமலாம் இருக்காது. அது உங்களுக்கு வேணால் இப்போது சரியான நல்ல வேலையில் இல்லை செய்கிற வேலை எனக்கு திருப்தியாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்சமான வேலை, இடம் மாறுதல் கூட வாய்ப்புகள் இருக்கு. லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிடைக்கும். சரி, டென்ஷன், அவசரம், கோபம் இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ உடன் இருப்பவர்கள்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கவங்களும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ள எஸ் உங்களோட அம்மா அப்பா மனைவி யாராக இருக்கட்டும், கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க அப்படின்ற மாதிரி காட்சி வந்திருக்கு. வெளிநாடு பயணம் இருக்கும், இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து உங்களை யாராவது பார்க்க வந்திருப்பாங்க. ஸோ பெரியவர்களோட உடல்நிலை உங்கள் வீட்டில் இப்போ யாராவது பெரியவர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட உடல்நிலை பயம் வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு சில நேரத்தில் உடல் உபாதைகள் இருக்கலாம். பட் இப்போது இந்த வாரம் அவங்களோட உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்சி வந்திருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? நீங்கள் தான் பேச்சை குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் மௌன விரதம் இருங்க இந்த வீக் அப்படின்னு சொன்ன பழம்பெற்று எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் 2-3 கார்ட்ஸ் வந்து சார்ந்து தான் வந்திருக்கு. ஓகே, யோசிக்காமல் எந்த முடிவும் செய்யாதீங்க, உணர்ச்சியின் பேரையும் செய்யாதீங்க. அறிவு சார்ந்து யோசிச்சிங்கன்னா இந்த வீக் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஓகேவா? தேங்க்யூ, ஹேவ் எ கிரேட் டே, பாய். வணக்கம். பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க பைல் நம்பர் 3? நல்லா இருக்கீங்களா? எஸ், எடுத்தோடனே கார்டில் பேலன்சிங் போகுது. பட் பணம் சார்ந்து நல்லா இருக்குங்க. பணம் சார்ந்து நல்லா இருக்கு. வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஓகேவா? பணம் சார்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. பேலன்சிங் எங்கே போகுதுன்னா உறவு சார்ந்து தான் போகுது. செலவு இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் செலவு கொஞ்சம் கையை கடிக்கலாம். பட் இது எல்லாமே நல்ல செலவு தான், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அது மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை விசேஷமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த செலவு ரொம்ப அவசியமான செலவு தான். இது ஒரு தண்ட செலவு கிடையாது, சரியா? அதனால நீங்கள் அதை மனசு போட்டு வருத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சில நேரங்களில் வாங்குற பொருட்கள் அது வீண் விரயம் பண்ணுறோமா இல்லை கரெக்டாக வாங்குறோமா அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் கிடையாது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? போட்டி பொறாமை பஞ்சாயத்து. எஸ், யார்கிட்டயும் போட்டி போடாதீங்க, பொறாமை வேண்டாம், இந்த வீக் வேண்டாம். பஞ்சாயத்து, யாருக்காவது 2 பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் போய் ஆஜராகி பஞ்சாயத்து வேண்டாம், ஓகே? அவங்களே சமாதானம் ஆயிப்பாங்க. நம்மத்தெல்லாம் அங்கே தேவையில்லை அப்படின்ற மாதிரி காட்சி வந்திருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அப்புறம் உங்களை கை காட்டி விட்டுருவாங்க, இவங்களால தான் பிரச்சனை அதிகமாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு, ஓகேவா? உங்களுக்குள்ள ஏதாவது சிக்கல் வந்தாலும் இந்த வீக் பைல் நம்பர் 3 உங்களுக்குள்ள சப்போஸ் சிக்கல், இதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா ஒரே விஷயம்தான். அது தொழில் சார்ந்து இருக்கலாம், சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தால் அது சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேலை செய்யும் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைப்பா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஒன்றுமே கிடையாது. உங்களோட அனுபவம், அறிவு, எஸ், அது உங்களுக்கு கை கொடுக்கும். யோசிங்க, நீங்கள் ரொம்ப மெச்சூரான பர்சன் தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அது எப்படி ஈஸியாக அழகாக அந்த நாட்டை கழட்டுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா? ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நீங்கள் பைல் நம்பர் 3 நீங்கள் பயப்படவே கூடாது, ஓகேவா? விரும்பிய இடத்தில் உங்களுக்கு பணிமாற்றம் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இல்லைன்னா எனக்கு இந்த ஜாபை விட்டுட்டு வேற ஒரு ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? பைல் நம்பர் 3 நான் அதுக்கு தான் சொன்னேன். தொழில் சார்ந்து நல்லா இருக்கு, பணம் சார்ந்து நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்ற டவுட்டே வேணாம், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, கிடைக்கும். மாற்றம் நிகழுங்க. இந்த வீக்கே அது ஸ்டார்ட் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு. எஸ், நண்பர்கள், நல்ல நண்பர்கள் அமைவாங்க. சூப்பராக இருக்கு, கார்ட்ஸ் நல்லா இருக்கு. வேலை மனதுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இது முழுசும் நிறைய வேலை சார்ந்து தான் இருக்கு, ஓகேவா? என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கு. பைல் நம்பர் 3 எவ்வளோ வேணா எதிர்ப்புகள் இருக்கட்டுமே, ஓகே? அது குடும்பம் சார்ந்து இருக்கலாம், உறவுமுறை சார்ந்து இருக்கலாம், தொழில் செய்யும் இடத்துலயா இருக்கலாம். எஸ், அத்தனை எதிர்ப்புகளையும் தவிர்த்துட்டு நீங்கள் வெற்றி கொடி கட்டுவீங்க, சரியா? உடல்ல மட்டும் சில சோர்வு ஏற்படலாம். ஆனால் அது உடல் சோர்வு இல்லை, மனசுல தான் ஏதோ ஒரு காயங்கள் இருக்கலாம். ஸோ மனசோர்வின் காரணமாக உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எது வேணா எப்படி வேணா போட்டோம், நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ப்ராப்ளம் நான் சொல்றது, நீங்கள் அதை ப்ராப்ளமாக பார்க்குறீங்க. எஸ், ப்ராப்ளமாக பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட ப்ராப்ளம்லாம் காணாமல் போயிடும். ஸோ ப்ராப்ளமாக பார்க்காதீங்க, சரியா? ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த தீர்வை மட்டும் பாருங்க. பிரச்சனையை அது பிரச்சனைன்னு புலம்ப வேண்டாம், சரியா?
அதை ஒண்டி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும். அதற்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பிரச்சனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அது உறவு சிக்கலாக இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம். உடல் நலம் நல்லா தான் இருக்கு. பட் சில நேரங்களில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட மனசோர்வு தான் உடல் சோர்வா அது காட்டிட்டு இருக்கு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இலூஷன்ஸ். உடம்பு நல்லா இல்லை, நான் நல்லா இல்லை, படிக்கையா இருக்கேன், இல்லை எந்திரிக்க முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது. உங்களுக்கு சிறு வயதாக கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். அது உங்களுக்கு உடல் சோர்வு கிடையாது. உங்களோட மனம் தான் சரியில்லை, கொஞ்சம் பேலன்சிங் போகுது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களை எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியுதோ அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வானத்தை நோக்கி ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி போடுறோம், ஏதோ ஒரு திங்ஸை தூக்கி போடுறோம்னா அது கண்டிப்பாக கீழே வரும். அதே மாதிரி தான் உங்களோட எண்ண அலைகள், உங்களோட எண்ணம் அதுதான் இங்கே செயல்படுது. சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லதை மட்டும் நினைச்சீங்கன்னா நல்லது உங்க கைக்கு கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கஷ்டம் தான் அதிகமாகும். அதே மாதிரி தான் உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனையே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எவ்வளோ பாசிட்டிவா நினைக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவா நினைங்க. பேலன்சிங் தான் நான் முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் லைட்டா போகுது அப்படின்னு. பணம் சார்ந்து நல்லா இருக்கு. சில விஷயங்களுக்கு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இந்த வாரம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு குழம்பிட்டு இருக்க மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ குழப்பங்கள் வேண்டாம். நீங்க தனிமையை உட்காந்து யோசிச்சிங்கனாலே உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? நமக்குள்ள எப்போதும் ஒரு சிற்பி இருக்காரு, அவர் நம்மளே செதுக்குவோம். ஓகேவா? நம்ம எப்படி நம்மளை செதுக்கிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற சில விஷயங்களை ஒதுக்கி வச்சாலும் நமக்கு ஒரு நல்ல வெளிச்சம் தெரியும். சரியா? ஸோ எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நீங்க தனிமையில உட்காந்து கொஞ்ச நேரம் அதுக்காக மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அது நீங்களே கரெக்டாக கேட்ச் பண்ணிடுவீங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் அழகாக கேட்ச் பண்ணி உங்களை கைட் பண்ணும். சரியா? நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு கார்ட்ஸ். ஹாவ் ஏ கிரேட் டே. பாய்.